உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேடி. இன்றைக்கி கிளாஸ் 12ல் செகண்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்னா எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இட் இஸ் known as tiny current pass through a single channel. Microscopic form of Ohm's law equation J equal to sigma E. Here J stands for current density. E stands for electric field. And the sigma stands for conductivity. இதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு XY அப்படின்னு ஒரு கண்டக்டரை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த கண்டக்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு பேட்டரியை நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடை நோக்கி போகும் கன்வென்ஷனலி, ரைட்? பிகாஸ் திஸ் எண்ட் இஸ் அ பாசிட்டிவ், திஸ் எண்ட் இஸ் நெகட்டிவ். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்குறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை ஆகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் கண்டக்டரில் உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பிகின்ஸ் டு மூவ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பேர் தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் தரேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க நினைக்கிற விஷயம் என்னென்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். ஸோ இந்த என்டையர் கண்டக்டரை நான் கன்சிடர் பண்ணாமல் ஒரு சின்ன செக்மெண்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அந்த செக்மெண்ட்னுடைய லென்த் dx. அந்த கண்டக்டர்னுடைய ஏரியா A. இந்த ஏரியாவை A அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபைன். இந்த ஸ்மால் செக்மெண்ட்டில் இருக்கிற எலக்ட்ரான் பீயிங் நெகட்டிவ்லி சார்ஜ்ட் கெட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் த கண்டக்டர். ஏன்னா இந்த எண்டு வந்து பேட்டரியினுடைய பாசிட்டிவில் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் இஸ் கெட் ட்ரிஃப்டட் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் எண்ட். அப்போது இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிற வெலாசிட்டி என்ன அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷனாக எழுதிக்கலாம். ஸோ லெட் மீ ரிப்பீட். லெட் XY be the conductor with a cross-section area A. E be the electric field applied by connecting a battery from right to left. இந்த ஸ்மால் செக்மெண்ட்டில் உள்ள நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதை ஸ்மால் லெட்டர் எண்ணில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த செக்மெண்ட். மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா உடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா J ஈக்குவல் டு சிக்மா E, ரைட்? இந்த ஈக்குவேஷனில் சிக்மா இஸ் கண்டக்டிவிட்டி, E இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் which remains constant, வேரி ஆகாது. ஸோ இந்த டெரிவேஷனை கரண்ட் டென்சிட்டி J அப்படிங்கிற டேர்மில் இருந்து டெரைவ் பண்ணால் இந்த டெரிவேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். லெட்ஸ் ஹேவ் அ கிளான்ஸ். current density, which is represented with the letter J, capital J. It is a vector quantity.
இப்போ கரண்ட் டென்சிட்டியை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, கரண்ட் டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் as the current per unit area of cross section. Right? So current density is defined as current per அப்படின்னா மேத்தமேட்டிக்கலி டிவைடட் பைன்னு அர்த்தம். ஏரியா இஸ் ரெப்ரசன்டட் வித் லெட்டர் ஏ. ஸோ கரண்ட் டென்சிட்டிக்கான எக்ஸ்பிரஷன் என்ன? J equal to I by A. Hope you are clear. ரொம்ப சிம்பிள். அப்போது இந்த கரண்ட் டென்சிட்டிக்கான யூனிட்டை எப்படி நம்ம டிரைவ் பண்ணலாம்? We know that I is current, A is area. கரண்ட்டோட SI யூனிட் வந்து ஆம்பியர், ரைட்? ஏரியா SI unit is meter square. So we can write AM power minus 2. இது புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிற டேர்மில் இருந்து மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லாவை டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் டென்சிட்டி இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இட் இஸ் டிஃபைன்ட் as a current per unit area. கரண்ட் சிம்பிள் இஸ் I. per அப்படிங்கிற இந்த வேர்ட் மேத்தமேட்டிக்கலி டிவிஷனை மீன் பண்ணுது. ஏரியா இஸ் ஏ. ஸோ கரண்ட் டென்சிட்டிக்கான எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னா J ஈக்குவல் டு I பை ஏ. ஸோ அதனுடைய கரஸ்பாண்டிங் யூனிட் ஆம்பியர் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். From this equation J equal to IA, A is the area of the conductor which does not vary. J is current density what we want to find. அப்போது கரண்ட்னா என்ன அப்படிங்கிறத டெரைவ் பண்ணால் கரண்ட் டென்சிட்டியை நம்ம கண்டுபிடிக்கலாம். கரண்ட் டென்சிட்டியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா J ஈக்குவல் டு சிக்மா இ அப்படிங்கிற ஈக்குவேஷனை J ஈக்குவல் டு சிக்மா இ அப்படிங்கிற இந்த ஃபார்முக்கு ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வாட் இஸ் கரண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். கரண்ட் is represented as I, which is nothing but flow of charge per unit time, right? Charge oda symbol வந்து Q and time is represented as T. So I கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா I equal to, that is current equal to, that is current I is Q by T. இப்போ நம்ம கன்சிடரேஷனில் அந்த என்டையர் கண்டக்டரை நம்ம கன்சிடர் பண்ணல. ஒரு ஸ்மால் எலமெண்டல் ஏரியா நம்ம எடுத்துருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் இப்போ அகைன் எப்படி ரீஅரேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா I ஈக்குவல்ஸ் dQ by dt. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இந்த ஸ்மால் எலமெண்டல் வால்யூம். ஸோ அந்த ஸ்மால் எலமெண்டல் வால்யூமில் சார்ஜ் மூவ் ஆக எடுத்துக்கிற டைம் ஸ்மாலாக இருக்கும். ஸோ I கேன் பி ரெப்ரசன்டட் as dQ by dt. புரியுதா? சரி, அப்போது இந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சனா சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ இந்த கரண்ட்டுக்கான ஈக்குவேஷனில் வாட் இஸ் த டோட்டல் சார்ஜ் இன் த ஸ்மால் எலமெண்டல் வால்யூம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோன்னா we can list out what is current. Coming back, இப்போ என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னா is to find what is the total charge. எங்கே? அந்த ஸ்மால் எலமெண்டல் ஏரியா, ரைட்? ஸ்மால் எலமெண்டல் ஏரியா.
அந்த ஸ்மால் எலமெண்டல் ஏரியாவில் இருக்கிற சார்ஜ் தான் டிக்யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டிக்யூ வேல்யூ என்ன அப்படின்னா பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ் into number of electrons in the small elemental area. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி என்னுடைய கன்வீனியன்ஸுக்கு மாற்றிக்கிறேன் அப்படின்னா, சார்ஜ் நம்ம யூஸ்வலாக ஈங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை என்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ நம்ம எய்ம் கரண்ட் டென்சிட்டி கண்டுபிடிச்சி மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா டெரைவ் பண்ணணும். ஸோ கரண்ட் டென்சிட்டியில் ஐங்கிற டேமை கண்டுபிடிக்கிறதுக்காக ஐக்கான பேசிக் ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். இதில் டோட்டல் சார்ஜ் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த லாஸ்ட் ஸ்டெப் பண்ணியிருக்கிறேன். ஸோ டோட்டல் சார்ஜ் இந்த ஸ்மால் எலமெண்டல் ஏரியா இஸ் dq. ஸோ டு ஃபைண்ட் த வேல்யூ, அந்த பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஸ்மால் ஏரியாவால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டோட்டல் சார்ஜ் ப்ரெசன்ட் இன் த ஸ்மால் ரீஜன் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வேல்யூ ஆஃப் n. என்ன நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரைட்? ஃபைன். So to find number of electrons, that is n கண்டுபிடிக்கிறதுக்கு number of electron in the elemental volume, right? Number of electrons in the volume into the volume of the conductor. So number of electron usually நம்ம represent பண்ணுற லெட்டர் வந்து n. வால்யூம் அப்படின்னா என்ன? வால்யூம் equal to length into breadth into height. இந்த length into breadth நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, we can represent this length into breadth as area, and இந்த height அப்படிங்கிற டேர்மை நம்ம length of the small segment dx அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், right? So now we got the formula for volume. வால்யூமுக்கு பதிலாக நான் என்ன ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா a into dx. ஸோ the number of electronsக்கான எக்ஸ்பிரஷன் என்னென்னா, number of electrons present in the volume and இந்த வால்யூமுக்கான சப்ஸ்டியூஷன் a into dx அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், a இஸ் ஏரியா ஆஃப் த கண்டக்டர். இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ இப்போ நம்ம எய்ம் என்னென்னா, வாட் இஸ் த வேல்யூ ஃபார் dx, அதாவது இந்த லென்த், அதாவது இந்த கண்டக்டரில் இந்த செக்மெண்ட்டில் dx அப்படிங்கிற டேர்முக்கு என்ன சப்ஸ்டியூஷன் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வி ஆர் வெரி கிளியர் வித் இந்த n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, மூவிங் வித் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா சிம்பிள் vd. எங்கே மூவ் ஆகுது? கண்டக்டரில் மூவ் ஆகுது. எவ்வளவு தூரம் மூவ் ஆகுது? த்ரூ அ டிஸ்டன்ஸ் dx. எவ்வளவு நேரத்தில்? இன் டைம் dt, ரைட்? ஸோ இந்த வேல்யூ ஆஃப் dxை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெலாசிட்டியை ரெஃபரன்ஸாக நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் தீஸ் எலக்ட்ரான் இஸ் மூவிங் in the opposite direction of the electric field. So நம்ம லோவர் கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்கிறோம், or we know that velocity equal to displacement by time. Clear?
இங்கே இந்த எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்துருக்கணும் அப்படின்னா விடி, ரைட்? அப்போ அந்த வெலாசிட்டி யூஸ்வலாக வின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே எலக்ட்ரான் மூவ் ஆகிற வெலாசிட்டி வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ இட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் விடி. எவ்வளவு தூரம் டிஸ்பிளேஸ் ஆகுது த்ரூ அ டிஸ்டன்ஸ்? டிஎக்ஸ் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் லெட்டர் டிஎக்ஸ். அண்ட் எவ்வளவு நேரத்தில் இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது? இன் டைம் டிடி. ஸோ டைம் அப்படிங்கிற டேமுக்கு பதிலாக டிடி நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இதை ஃபாலோ பண்ண முடியுதா? ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வெலாசிட்டிக்கான ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இங்கே எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து டிஎக்ஸ், ஆர் டிஸ்பிளேஸ் ஆகிற தூரம் வந்து டிஎக்ஸ். எவ்வளோ நேரத்தில் டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னா டிடிங்கிற டைமில். ஸோ வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படிங்கிற ஃபார்முலாவை விடி ஈக்குவல்ஸ் டிஎக்ஸ் பை டிடின்னு ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இவ்வளோ விஷயம் நான் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய எய்ம் இஸ் டு ஃபைண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஃபார் டிஎக்ஸ், இஸ்ன்ட் இட்? அப்போது இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? Therefore, dx equal to vd into dt. இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாருக்கும் புரியுதா? வெரி சிம்பிள், ரைட்? dxக்கான எக்ஸ்பிரஷன் என்னென்னா vd into dt. இதுக்கப்புறம் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் பை சப்ஸ்டியூட்டிங் we will get the answer. ஸோ இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற டிஎக்ஸ் வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் உள்ள இந்த டிஎக்ஸ்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஐ காட் த வேல்யூ ஃபார் என் ஆஸ் என் இன்ட்டு ஏ இன்ட்டு டிஎக்ஸ்க்கு பதிலாக ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன்ட்டு டிடி. ஸோ யூ ஆர் கிளியர், திஸ் இஸ் யுவர் வேல்யூ ஃபார் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரைட்? தென் ஆக்சுவலாக இந்த என் வேல்யூ நான் எதுக்காக கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, டு ஃபைண்ட் டோட்டல் சார்ஜ். ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் என் ஹியர் இன் திஸ் ஈக்குவேஷன். ஸோ ஐ காட் மை வேல்யூ ஃபார் டோட்டல் சார்ஜ் டிக்யூ இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு என்னுக்கு பதிலாக என் இன்ட்டு ஏ இன்ட்டு விடி இன்ட்டு டிடி. ஸோ திஸ் இஸ் யுவர் எக்ஸ்பிரஷன் ஃபார் டோட்டல் சார்ஜ் present in the conductor. Total charge எதுக்காக கண்டுபிடிச்சோம்? To find current, right? அப்போது இந்த dq வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் உள்ள dqக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் to find the current value. I equals in the place of dq E n a v d into dt. Hope you are clear. As usual, ஈக்குவேஷனில் உள்ள டிவைடட் பையில் உள்ள டிடி டைம் டினாமினேட்டர் பார்ட்டில் இருக்குது. போத் கெட் கேன்சல் ஈச் அதர். ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் ஐ இஸ் இ என் ஏ விடி. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ கரண்ட் எதுக்காக கண்டுபிடிச்சோம்? கரண்ட் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். கரண்ட் டென்சிட்டி எதுக்காக கண்டுபிடிக்கணும்? நம்ம இப்போ டெரைவ் பண்ணுற மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து என்னென்னா ஜே வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு இ வெக்டார். இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்டுக்கு டெரைவ் பண்ணுறதுக்காக இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். ஸோ த லாஸ்ட் ஸ்டெப் ஜே ஈக்குவல் டு இந்த பிளேஸ் ஆஃப் ஐ இந்த வேல்யூ ஆஃப் ஐ என்ன பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணு. So J equal to E n a v d divided by denominator partல உள்ள area as it is. So these two A will get cancelled. So you got the final expression for current density J equal to E n into v d. இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? ஃபைன். இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லாங்கிற ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம எய்ம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க கரண்ட் டென்சிட்டி ஈக்குவேஷனை மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லாங்கிற இந்த ஃபார்மேட்டுக்கு
ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ரைட், J ஈக்குவல் டு E இன்ட்டு N இன்ட்டு VD. ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஷன் தெரியும். அது தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன். VD ஈக்குவல் டு E tau by m into E. This is the formula for drift velocity. So substitute this value over here. So E into tau into capital E, electric field, divided by m. Is that clear? So இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த E டேர்மை கம்பைன் பண்ணிடலாம். So J equal to N E square tau by m into E. இந்த ஈக்குவேஷனை கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா வேறு ஒரு ஃபார்மில் இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணால் N E tau m இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டண்ட்டை நான் இன்னொரு கான்ஸ்டண்ட்டில் அசைன் பண்ணுறேன். J ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு E. ஸோ இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனில் N E ஸ்கொயர் tau by m இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் இன்னொரு கான்ஸ்டன்ட்டில் அசைன் பண்ணுறேன். அதுதான் நம்ம சொல்ல வர்ற கண்டக்டிவிட்டி. ஸோ நம்மளுக்கான ஈக்குவேஷன் J ஈக்குவல் டு சிக்மா E அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷனை அட்டைன் பண்ணுறோம். ஸோ இந்த டெரிவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் புரிஞ்சதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். ஐ வில் ஆன்சர் யூ. தேங்க்யூ ஆல். பாய்.